இந்த சங்கீதம் 62:5 வாசன் என் ஆத்மாவே தேவனையே நோக்கிரு அப்படின்னா தேவனையே சார்ந்திரு என்று சொல்றோம். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாருமே தேவனையே சார்ந்துதான் வாழ வேண்டும். ஆனா சில நேரங்களில் நம்ம தெரியாதனால அவர் சார்ந்து வாழாத வழி தப்பி போகிறவர்களா இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக தான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ரட்சிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அவர்களை அழைத்து கொண்டு போனார். எதுக்காகனா அவர்கள் தேவனையே சார்ந்து வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக தான். அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, எதிர்காலத்திலே வருகிற நம்ம ஜனங்கள் நமக்கு பின்னாடி வர சந்திக்கலாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்ற காரணத்தினால்தான் ஒரு வனாந்தர வாழ்க்கை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப வனாந்தரம் என்னன்னா, வனாந்தரம் என்னங்க, வனாந்தரம்னா அங்க புல்வெளியே எதுவும் இருக்காது, ஒரே ஒரு புழுதி காடு. இப்ப ஏன் தேவன் அப்படி அனுமதித்தார்னா, பாருங்க, ஒரு உணவுக்கு வேணும்னா அவங்க யாரை பார்க்கணும், தேவனை தான் சார்ந்தவர். ஆண்டவர் மண்ணா கொடுத்தாதான் ஆச்சு, இல்லைன்னா அவங்களுக்கு எதுவுமே இல்லை, போச்சு. ஸோ சப்போஸ் அவங்களுக்கு தண்ணி வேணும் அந்த வனாந்தரத்துல, ஏன்னா கர்த்தர் தான் கண்மலை, அவர் தண்ணி தரலன்னா அங்க தண்ணியே இல்லை. அதே மீறி எங்காச்சும் கொஞ்சம் இடத்துல தண்ணி இருந்துச்சுன்னா அதை குடிச்சா என்ன ஆகும், கசக்கும் இல்லைங்களா? அப்ப தேவன் என்ன சொல்ல, எங்கேயாச்சும் ஒரு மரம் இருக்கும், அந்த மரக்கிளி அதுல போட்டாதான் தண்ணியை குடிக்க முடியும். சப்போஸ் மாம்சம் கேட்கிறாங்க, அப்பயும் என்ன பண்ணும், தேவன் காடையை கொடுத்தாதான் ஆச்சு. இப்படி ஒவ்வொரு காரியம் தேவனையே அவர்கள் சார்ந்திருக்கணும். சப்போஸ் இந்த வனாந்தல் யாராச்சும் ஒரு படையெடுத்து சண்டைக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணும், தேவனா அனுமதிச்சு போய் சண்டை போட்டாதான் ஜெயிப்பாங்க, இல்லைன்னா அவங்க தோத்துதான் போவாங்க. இப்படி ஒவ்வொரு காரியமும் அவங்க தேவனை சார்ந்து வாழ்க என்று கற்றுக் கொடுத்தார். அவங்க நடக்கிறது கூட தனியே நடக்க முடியாது, அதுக்கு ஆண்டவர் சிக்னல் கொடுக்கணும். ஏன்னா அவர் ஆசாரிப்பு கூடத்தின் மேல அப்படியே இருப்பார், மேகமா இருப்பாரு. அவர் எழுந்தாதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எழுணும், அவர் போனாதான் அவர் போகணும். அப்பதான் இப்படி அவர் ஒவ்வொன்றாக அவர்களை சார்ந்து வாழ வேண்டும், தேவனை சார்ந்தவர்கள் ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுத்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க, முரட்டாட்டம் கொண்டவர்களா இருந்தார்கள், தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணினார்கள், அவரை எதிர்த்து நின்றவர்களா இருந்தார்கள். ஆனா சத்தியம் என்ன, தேவனை அவர்கள் சார்ந்துதான் அவர்கள் வாழ வேண்டும். இதன் ஆரம்பமாக தான் யாத்ராம் புஸ்தகம் 32:1 இல்ல யாத்ராமும் 32:1 பாருங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்றார்கள். இப்ப எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தது யாரு, மோசேவா கர்த்தரா? சரி, அப்ப கர்த்தர் தான் கூட்டு வந்தார். இப்ப என்ன சொல்றாங்க அவங்க, எனக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணுங்கள். அப்ப ஏன்னா அவங்களுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த அவங்களுக்கு மனசே வரமாட்டேங்குது. ஏன்னா அவங்க வேற தெய்வங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப நம்மை ரசித்தது யாரு, ஏன்னா அது வார்த்தையே வரமாட்டேங்குது. நம்மளை ரசித்தது நம்ம ஆண்டவர் தான், நம்ம உயிரோடு எவ்வளவு நாள் வாழ்றதும் நம்ம ஆண்டவர்னாலதான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, தேவன் இன்னொரு தெய்வத்தை கொண்டு வான்றாங்க. பார்வோன் இடத்துல இருந்து பலத்த கையும் ஓங்கி புயத்தாலும் அவர் மீட்டது யாருங்க, கர்த்தர். அதே போல வனாந்தரத்துல அவ்வளோ கஷ்டம் கூட்டு வந்தாரு. அது மாத்திரம் இல்ல, செங்கடலை பிளந்து பாருங்க இஸ்ரவேலை காப்பாத்தினாரு, பார்வோன் ஜனங்களை அதுல மூழ்கிட்டாரு. அதோட கர்த்தர் மூழ்கிட்டாரா? ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, முரட்டாட்ட ஒன்னால எனக்கு வேற ஒரு தெய்வம் கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தெய்வத்தின் நம்ம வேற ஒரு தெய்வம் நமக்கு வேணும்னு சொல்றாங்க. அப்படியாக தான் நம்ம என்ன பண்ணாங்க, கன்றுக்குட்டியை உருவாக்கினார்கள். அடுத்தது அதுக்கப்புறம் பாருங்க, ஏன்னா தேவனுக்கு அவங்க என்ன சொன்னா, தேவன் நிறைய கண்ட்ரோல் பண்றாரு அவரை. ஏன்னா அது செய்யக்கூடாது, ஏன்னா நம்ம கூட பாருங்க சில நேரத்தில் சர்ச்சில் கண்ட்ரோல் பண்றாங்க இல்லைங்களா, பண்றாங்கன்னு நினைப்போம். சினிமா பார்க்க கூடாது, டிவி சீரியல் பார்க்க. ஏன்னா அது மாதிரி தேவன் அந்த தெய்வம் நிறைய கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப நமக்கே கூட ஸ்கூல்ல படிக்கிறப்ப எந்த டீச்சர் பிடிக்கும், ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் என்ன குறும்பு பண்ணாலும் அடிக்க கூடாது, திட்டக்கூடாது,
அவங்கள அன்பா வச்சிருந்தா டீச்சர் தான் பிடிக்கும். ஏன்னா படின்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அது போல தெய்வம் நிறைய கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா எனக்கு இந்த தெய்வம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க. இது எப்ப சொன்னது? ஆரம்பத்துல சொன்னவங்க கடைசியில கழகத்தின் உச்சகட்டம் கடைசியில என்ன சொல்றாங்க பாருங்க. அது 40 ஆண்டுகள் கழிச்சும் என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, என்னாகமத்தின் புஸ்தகம் இல்ல, என்னாகும் 14:4. பாருங்க, ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு சொன்னாங்க, இப்ப ஒரு தலைவனை உண்டு பண்ணும். எனக்கு இப்ப மோசே வேணாம், அவனும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கான் அப்படின்னு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் முரட்டாட்டம் கொண்டவர்களா இருக்கிறாங்க, கலகம் பண்ணுகிறாங்க. எனக்கு வேற ஒரு தலைவன் கொடுத்து நான் மீண்டும் எங்க போனோம், திரும்ப எகிப்துக்கே போலான்றாங்க. ஏன்னா அவங்க கானான் தேசம் வேணாம், அவங்களுக்கு பரலோகம் வேண்டாம். அவங்க திருப்பி எங்க பண்றாங்க, திருப்பி நான் அடிமைக்கே போறேன்னு எகிப்துக்கே போகிறேன்றார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, கடைசியில் அவங்க அந்த இடத்திலே வனாந்தரத்திலே சமாதியானார்கள் அப்படின்னு வேதம் போட்டிருக்கு. அப்ப அவர்கள் தேவனை சார்ந்தவர்கள், அவங்க விருப்பம் இல்லாதவர்களா இருக்கிறார்கள். இதுதான் நம்ம பயப்படக்கூடிய ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம தேவனை சார்ந்து வாழ்கிறோமா இல்லையா என்று. ஏன்னா இன்னைக்கு உங்களை கேட்கிற ஆண்டவர் கேட்கிற கேள்வி அதான், நீங்கள் என்னை சார்ந்து வாழ்கிறீங்களா இல்லையா? நம்ம தேவனை சார்ந்து வாழ்கிறோமா இல்லையா? சார்ந்து வாழ்கிறோம். அதுதான் தாவீது அழகா சொன்னார் 62:5, என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்துரு என்றார். சரி, ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள கடந்து போறேன். சவுல் கொடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சவுல் யாரா ராஜாவாக்கப்பட்டார்? யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்? சாமுவேல்னால. ஆனா தேவன் சொன்னதுதான் சாமுவேல்னால. முதல் யுத்தம் ஒரு சும்மா போனது. இரண்டாவது யுத்தம் யாரோடனா பெலிஸ்தியரோட யுத்தம் நடக்குது. இப்ப சாமுவேல் சவுல் என்ன நினைக்கிறாரு, யாருக்கிட்ட பர்மிஷன் ஆகணும், அவன் இண்டிபெண்டா முடிவு எடுக்க கூடாது. ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யாரு? சாமுவேல். சாமுவேலுக்கு ஒரு செய்தி கொடுக்குறாரு, இதுமாதிரி யுத்தத்துக்கு போறேன்னு. அப்ப சாமுவேல் என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் யுத்தத்துக்கு ரெடி பண்ண, நான் பின்னாடியே நான் வரேன், நான் ஜபம் பண்ண, நானும் பலியிடுறேன். அதாவது என்ன சொல்ற, ஜபம் பண்ணிட்டு இந்த சண்டையை ஆரம்பிக்கலாம், யுத்தத்தை ஆரம்பிக்கலான்றாரு. இப்ப என்ன பண்றா, சவுல் என்ன பண்றாரு, போயிடுறாரு யுத்தத்துக்கு. போனா பெலிஸ்தர் ஆப்போசிட்ல இருக்காங்க, இவங்க இருக்காங்க. இப்ப பார்த்தா இவர் ஒரு 2 நாள்ல எல்லாத்தையும் படையெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு சவுல் ரெடி பண்ண உடனே இப்ப பார்த்தா யுத்தம் வளர்க்குது. என்ன பண்றாரு, இவர் பார்த்தாரு, சரி சாமுவேல் வரல, 7 நாள் முடிய பொறுமையா தான் இருந்தாரு. 7 நாள் முடிய பொறுமையா இருந்தாரு. 7 நாள் ஆச்சு, யாரும் சாமுவேல் வரவே இல்லை. சரி, இவரை என்ன பண்ணா, பலினா ஜபத்தை பண்ணிட்டு, ஒரு ஆராதனை பண்ணிட்டு, ஆத்துமா கர்த்தரை சொல்லிட்டு, ஆசீர்வாத ஜபத்தை சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் சொல்லிட்டு சதா காலங்களோட ஆசீர்வாதம் இருப்பாங்க. அது ஆசீர்வாதம் சொன்னாட்டி இங்க என்ன நடந்ததுன்னா, வந்துட்டாரு, யார் வந்தாரு, சாமுவேல் வந்துட்டாரு. இப்ப என்ன பண்ணாரு, அவர் செய்தது தப்பா ரைட்டா? சவுல் செய்தது. ஏன்னா சாமுவேல் கேட்கிறாரு. அப்ப சவுல் என்ன சொல்றாருன்னா, யுத்தம் பழுக்குது, எங்க மக்கள் என்னை விட்டு சிதறி ஓடுகிறாங்க, என்ன பண்றது, அதனால நீங்க வர தாமதமானனால நானே ஜெபத்தை செய்து முடித்து விட்டேன் அப்படின்னா இது சரியா தவறா? தவறு. ஏன்னா கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கார்? ஒழுங்கு. ஏன்னா கணவன் என்னது, கணவனுக்கு மனைவி ஆண்டவர் உருவாக்கினது தான் இல்லைங்களா? அப்ப பெற்றோருக்கு பிள்ளைகள், ஒரு பாஸ்டர்னா நம்மளாம் பிலீவர்ஸ், மெய்ப்பண்ணா ஆடுகள். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஒவ்வொன்றை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். அந்த ஒழுங்காதான் செய்யணும். ஏன்னா இப்ப மனைவி என்பவள் என்ன பண்ணணும், கணவனுக்கு கீழ்ப்படிந்து தான் இருக்கணும். அதான் வேதமே சொல்லுது 128:3, சங்கீதம் 128:3, உன் மனைவி பாருங்க, மனைவி குறித்து எப்படி சொல்ற பாருங்க. அதான் பிள்ளைகளை குறித்து சொல்றப்ப, உன் பிள்ளைகள் பாருங்க அப்படி சொல்லு. அப்ப ஒவ்வொன்றும் ஆண்டவர் ஒவ்வொரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். அந்த ஒழுங்குக்கு மீறினா தவறுதான் இல்லைங்களா? சாமுவேலுக்காக அவன் காத்திருந்தா நாளைக்கு சண்டையில தோத்துருந்தா அது யாரோட பொறுப்பு? சாமுவேலோட பொறுப்பு. ஆனா சவுல் அப்படி செய்யல. ஏன்னா அவன் ஒரு இண்டிபெண்டா அவன் இல்லை, அவன் டிபெண்டா தான் இருக்கணும். ஆனா அவனை முடிவெடுத்து அவனை செஞ்சிட்டான். அது தவறான விஷயமா இருக்குது. அப்ப அதுக்குதான் சவுலுக்கு சாமுவேல் சொல்றான். 1 சாமுவேல் புத்தகம் 13:3 பாருங்க. இல்ல, 1 சாமுவேல் புத்தீனமாய் செய்தீர். அப்ப நாம் தேவனை சார்ந்து வாழ்ந்தது என்ன?
புத்தி இனம். வாசிங்க. பாருங்க, அந்த புத்தியினமா செய்தின்னு சொல்லிட்டு அவன் இப்பதான் சவுல் வந்து ராஜாவை கொஞ்ச நாள் தான் ஆகுது, அவனுக்கு ஒரு தீர்ப்பை சொல்றான் பாருங்க. 14வது வசனம். பாருங்க, இப்பதான் கொஞ்ச நாள் தான் சவுல் ஆகுது. இதுதான் 2வது யுத்தமே, ராஜாவாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. உடனே அவன் வந்து என்ன சொல்றாரு, சாமுவேல் பார்த்துட்டு, நீ இதுக்கெல்லாம் லாக்கி கிடையாது, நீ இதுல வாழ, ராஜாவாக வாழ நீ தகுதி கிடையாது அப்படின்ட்டு உடனே வேற ஒரு ராஜாவை உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனை சார்ந்துதான் நாம் வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய நிலைப்பாடு என்ன? தேவனை சார்ந்து வாழ்கிறோமா, இல்ல அவர் என்ன சொல்றாரு நம்ம என்ன செய்துட்டு இருக்கோமா? அதைதான் நம்ம யோசிக்க வேணும். ஏன்னா தேவனை சார்ந்து வாழ்கிற காரியம் தான் வெற்றிகரமா முடியும். அப்ப நாம் ஏன் தேவனுக்கு காத்திருப்பதில்லை, அல்லது தேவனை நாம் ஏன் சார்ந்திருப்பதில்லை? இதை குறித்த ஒரு 3 காரியங்கள் சொல்றேன். அதாவது நாம் ஏன் தேவனுக்கு காத்திருப்பதில்லை, அல்லது நாம் ஏன் தேவனை சார்ந்து இருப்பதில்லை. ஏன்னா நிறைய காரியங்கள் நம்மளோட யோசனை பிரகாரம் செஞ்சிருந்தாலும் நம் தேவனையே சார்ந்து இருக்கு. சரி, 3 காரியங்கள். முதலாவது, ஆவி மண்டலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு நம்ம கிட்ட இல்லை. என்னதுங்க? ஆவி மண்டலத்தை குறித்து அப்படின்னா தேவன் நமக்காக உதவி செய்கிறார் என்ற ஒரு வெளிப்பாடே இல்லை. ஏன்னா தேவன் இங்க இல்ல, அவர் பரலோகத்தில். ஆனா அதை குறித்த ஒரு வெளிப்பாடே இல்லாதனாலதான் நாம் தேவனை சார்ந்து இருப்பதில்லை. அதுக்காக வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17:47. இந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும். 1 சாமுவேல் புஸ்தகம் 17:40. இந்த கதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஒருத்தன் நெட்டையனா இருக்கான், ஒருத்தன் குட்டையனா இருக்கான். ஏன்னா நெட்டையனான்னு சொல்றது கோலியாத் எவ்வளோ, 6 அங்குலமா, அப்ப 9 அடி 9 அடி ஒரு அங்குலம் இருக்கிறான். நம்ம இப்ப சராசரி 6 அடி. ஓகேங்களா? அப்ப பலம். இந்த கதை உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள், ஒரு பக்கம் பெலிஸ்தியர். இந்த யுத்தம் எப்படி நடக்குதுன்னா ஒரு யுத்தமா நடக்கல, சிங்கிள் பர்சன். அந்த பக்கம் ஒருத்தன், இந்த பக்கம் ஒருத்தன் மாதிரி. இப்ப ஒரு பக்கம் கோலியாத் நிக்கிறான், இந்த பக்கம் தாவீது இல்ல, சவுலும் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் இருக்கிறாங்க. எத்தனை நாள்னா 40 நாட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சண்டைனால யார் போறது, யார் போய் அவங்கள்ட்ட சண்டையிட்டு தோக்குறது அப்படின்ட்டு. இப்ப 40 நாள் போறது வர்றது இப்படி இருக்கிறனால ஒரு நாள் என்ன பண்ணா, தாவீது வருகிறான். தாவீது வந்தது என்ன பண்றான்னா, இந்த சண்டையை பார்த்துட்டு ஏன் சண்டை நிக்குதுன்னு பார்த்து அவன் தெரிஞ்சு அறிஞ்சு அவன் நான் சண்டைக்கு போறேன்னு போறான். இப்ப அவன் தாவீது போறப்ப எதோட போறான்? பொதுவா யுத்தம் எதுல நடக்கும்? பட்டயத்தோட ஈட்டியோட தான் இருக்கும். ஆனா அவன் என்ன பண்றான்? 5 கற்களையும் ஒரு கம்பையும் எடுத்துட்டு போறான். அப்ப அந்த 43வது வசனத்தை பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவான்? பாருங்க, கோலியாத் சிரிக்கிறான் தாவீதை பார்த்து. நான் நீ கம்போடும் நீ கல்லோடும் வர்றதுக்கு நான் நாயா என்ன அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்துல நீ உன்னை சாகடிச்சு நாடு பறவைகளுக்கு போட்டுருவேன் அப்படின்னு கோலியாத் மிரட்டுறான். ஏன்னா இது நல்லா யோசிங்க. இது மனிதனோட ஒரு ஃபைட்டா இருந்தா, யுத்தமா இருந்தா என்ன பண்ணும்? பட்டயத்தோடும் ஈட்டியோட தான் இருக்கணும். ஆனா அப்படி அவன் நினைக்கிற, தாவீது நினைக்கிறனால தான் 44வது வசனம் படிங்களேன். 46, 45, 44, 45. ம் 45, 47. பொதுவா யுத்தம்னா பட்டையும் கத்தியோட இருக்கணும். ஆனா ஒரு பக்கம் பட்டையும் கத்தியோட கோலியாத் இருக்கான், இவன் கல்லோடு வரான். அப்ப கர்த்தருக்கு இவன் தாவீது சொல்றான், இது ஒரு யுத்தமா இருந்துச்சுன்னா நானும் ஒரு பட்டயத்தோட கத்தியோட வரணும். ஆனா இது என்னோட யுத்தம் இல்ல, இது கர்த்தருடையது. யுத்தம் யாரோடையதான்? கர்த்தருடையது.
அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி, எப்படி பாருங்க, அறிந்து கொள்ளும்படி யுத்தம் கர்த்தருடையதா இருக்கிறது. கர்த்தர் இங்க கர்த்தருடையதா இருக்கிறதுனால நான் வந்து கம்போடும் கல்லோடும் வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே கல்ல அடிச்சு தாவீது என்ன பண்றான், கோலியாத்தை வென்று விடுகிறான், அதை கொண்டு விடுகிறான். இதுதான் நடந்து. அப்ப இது ஆவி மண்டலத்திலே இந்த யுத்தம் மாம்சத்தின் யுத்தம் வந்தா அவன் என்ன பண்ணிருக்கணும், பட்டயத்தோட ஈட்டியோட தான் வந்திருக்கணும். பட் ஆவி மண்டலத்திலே நடக்கிறனால இந்த யுத்தம் வந்து அதை தாவீது அறிந்தவனா இந்த யுத்தத்துக்கு அவன் செல்கிறதை பார்க்கிறோம். அப்ப இது வந்து தாவீது நினைக்கிறது ஆவியினால் ஆவி மண்டலம் நடக்குது. ஆனா சவுலினுடைய புரிதல் என்ன, சவுல் என்ன பண்றான்னா 40 நாளும் போயிட்டு சண்டைக்கு போறது பாக்குறது. ஏன்னா இவன் மனுஷத்தின் முகமா பாக்குறான், மனுஷ யுத்தமா நினைச்சிட்டு பாக்குறது வர்றது போறது வர்றது 40 நாளும் அப்படியே இருக்கான். அதே தாவீது வந்தப்ப கூட சவுல் என்ன சொல்றான், என்னுடைய பட்டயத்தை எடுத்துக்கோ, என்னுடைய கேடயத்தை எடுத்துக்கோ, என்னுடைய ஹெல்மெட் எடுத்துக்கோ, பாதரட்சி எடுத்துக்கோ, இப்படி கொடுக்குறான். ஆனால் தாவீது அதை நன்கு இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று அவன் நினைத்ததால் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு வெறும் கல்லோடும் ஈட்டியோடு கல்லோடும் அந்த தடியோடும் போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டான். இப்ப இதுதான் இது என்னன்னா, இந்த யுத்தம் கர்த்தருடையதா இருக்கிறது. ஏன்னா இந்த யுத்தம் வந்து அவன் வந்து தாவீது என்னுடையது இல்ல, சவுளுடையது இல்ல இஸ்ரவேல் ஜனங்களுடையதுன்னு நினைக்கல. ஏன்னா கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் யாருங்க, இஸ்ரவேல் ஜனம். கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா சவுல் ராஜா, கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதும். அப்ப இந்த சண்டை யாரோடது, யுத்தம் கர்த்தருடையது என்று அவன் நினைச்சான். ஏன்னா நம்மளும் சில நேரத்துல பேக் அடிக்கிறேன். ஏன்னா என்னால முடியாது சில விஷயங்கள்லாம் பார்த்தா சவுளை போல நம்மளும் பேக் அடிக்கிறோம், இந்த சண்டை பெருசா இருக்குது நம்மளோட. ஆனால் கர்த்தர் நம்மளால முடியாது, ஆனால் கர்த்தரால் எல்லாமே முடிகிறதா இருக்கிறது. சங்கீதம் 113:7 அடிங்களேன். சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை பாருங்க, நம் கர்த்தர் சிறியவனை புலியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அதனால நம்ம என்ன, ஆண்டவர் சொல்றாரு, நீ எதாவது நீங்க அட்டன் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா நம்ம என்ன பண்றோம், கர்த்தரை சார்ந்து வாழாதனால எல்லாத்துக்குமே பேக் அடிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப கர்த்தரை ஏன் சார்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆவி மண்டலத்திலே நமக்காக ஒருத்தர் அங்க இருக்கிறார். நாம் நம்முடைய சுயத்தை சார்ந்து வாழ்ந்தால் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாத்துலயும் நம்ம போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12 கூட, எபேசியன் புஸ்தகம் 6:12 போராட்டம் எல்லா இடத்துலயும் உண்டு, குடும்பத்துல எல்லா இடத்துலயும் உண்டு. இருந்தாலும் நம் தேவனை சார்ந்து வாழும் பொழுது அல்ல நாம் வெற்றி நிச்சயமா பண்ணுவோம். ஏன்னா யுத்தம் வந்து தேவன் நமக்காக செய்கிறவராய் இருக்கிறார். ஆனா தேவனை நாம் சார்ந்து வாழ்கிறவராய் இருக்க வேண்டும். அப்பதான் நிச்சயம் பெரிய வெற்றி காணப்படும். ஏன்னா நம்ம செய்கிற பெரிய தவறு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா சின்னதுன்னா நம்ம பார்த்து நம்ம ஜெயிச்சு நம்மளே போய் வின் பண்ணிடலான்னு பாக்குறோம். ஆனா பெருசா இருக்கிறப்ப சோர்ந்து போகிறவர்களா இருக்கிறோம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணம் என்ற பெரிய பட்டணத்தை ஜெயிச்சாங்க. வின் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் ஆயி பட்டணம் ஒரு சின்ன பட்டணம், அந்த பட்டணத்தை ஜெயிக்கிறது என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3000 பேர், நம்மகிட்ட தான் பலம் இருக்குது, தேவன் தேவையில்லை அப்படின்ட்டு 3000 பேர் மட்டும் போனாங்க. ஆனா 36 பேர் செத்தார்கள். ஏன்னா நம்மளுடைய நம்ம நிறைய நேரம் நினைக்கிற நம்ம தேவனை நம்ம எதிர்நோக்கிறதுல சின்னதா இருந்தா நம்மளே போயிடுறோம், பெருசா இருந்தா நம்ம தேவனை சார்ந்தா சோர்ந்து போகிறவர்களா ஆயிடுறோம். ஏன்னா இப்ப வாசித்த நம்ம வேத பாடத்துல கூட பாத்தீங்கன்னா, அந்த 2 புஸ்தகத்துல எரோபியாம் பத்தி பார்த்தோம், அபியா பத்தி பார்த்தோம். அப்ப எரோபியாம் என்ன பண்றா பாருங்க, அதாவது இஸ்ரவேல் ஜனம் தான் 2ஆக பிரிந்ததுதான். 12 கோத்திரம், இஸ்ரவேல் கோத்திரத்துல 10 கோத்திரமும், யூதா பென்யமீன் 2 கோத்திரம் வந்தாங்க. இப்ப இந்த 10 கோத்திரத்துக்கு இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு எரோபியாம் ராஜாவா இருக்கிறான். யூத ஜனத்துக்கு வந்து இந்த இதுக்கு வந்து அபியா இருக்கான். அபியானா சாலமோன் பேர் எரோபியாம், அவனுடைய பையன் அபியா. இப்ப பாருங்க, அபியா அந்த இஸ்ரவேல் யூத ஜனத்துக்கிட்ட எத்தனைனா 4 லட்சம் பேர் பலத்தவர்களா இருக்காங்க. எரோபியாம் கிட்ட இஸ்ரவேல் ஜனத்துக்கு 8 லட்சம் பேர் இருக்காங்க, பாதி பேர். அப்ப இந்த எரோபியா என்ன நினைக்கிறான், சண்டை போடலாம்னு நினைக்கிறான். சண்டை போட்டு எதுன்னா, இப்ப இந்த எப்படின்னா ஒரு இஸ்ரவேல் 2ஆ பிரிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் இந்த இஸ்ரவேல், இது வந்து யூதா. இப்ப இஸ்ரவேலுக்கு இது வடக்கா இருக்கு, இது தெற்கு, இது வடக்கு. அப்ப யூதாக்கு வந்து தெற்கு வடக்கா இருக்கு.
இப்ப இந்த வடக்குல இருந்து இந்த தெற்கு 2 பேருக்கு சண்டை நடக்குது. இப்ப யூத ஜனத்துக்கு 4 லட்சமும் இஸ்ரவேல் ஜனத்துல 8 லட்சம் பேர் இருக்காங்க. இப்ப போர் ஜெயிச்சா யார் ஜெயிப்பா? 8 லட்சம் பேர். அப்ப யூத ஜனம் ஜெயிக்கணும். ஆனா அபியா என்ன சொல்றான்? 4 லட்சம் பேர் வச்சு முன்னாடி சொல்றான், நாங்கள் தேவனை வணங்குகிறவர்களா இருக்கிறோம், கர்த்தரை சார்ந்தவர்களா இருக்கிறோம், ஆரோனுடைய வம்சத்தானாகிய ஆசாரியர்கள் லேவியர்கள் தான் தேவனை வணங்குகிறோம். ஆனா நீ என்ன பண்ற? யெரொபெயாமே, நீ கண்டுக்குட்டியை வணங்கி கொண்டிருக்கிறாய், உன்னோட ஆளுங்களை வரல, நீ ஆசாரியனை வச்சு கண்டுக்குட்டியை வணங்கி கொண்டிருக்கிறாய். ஆனா போர் வேண்டாம், போர் வந்தால் நான் தான் வின் பண்ணுவேன்னு சொல்றான். ஆனா அது யெரொபெயாம் கேட்கல. 8 லட்சம் பேர் நம்ம இருக்கிறோமே அப்படின்ட்டு சண்டைக்கு போய் என்ன பண்ற? சண்டைக்கு போறப்ப யூத ஜனத்தை சுத்தி வந்துடுறான் அடிக்கணும். ஆனா அப்பயும் பாருங்க, கர்த்தர் அவர்களை காப்பாற்றுறாரு. கர்த்தரை சார்ந்தனால அது யெரொபெயாம்ல அந்த 8 லட்சம் பேர்ல 5 லட்சம் பேர் இறந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப ஆவி மண்டலத்தில் நமக்கு ஒருத்தர் இருக்கார், நம்ம நம்பி நம்ம எந்த வழியை செஞ்சாலும் அது வெற்றிகரமாய் முடியும். ஆனா தேவனையே நாம் சார்ந்து இருக்கணும். இரண்டாவது, நாம் நம்மை ஞானி என்று தெரிந்து கொள்கிறோம். முதலாவது, ஆவி மண்டல இந்த வெளிப்பாடு இல்லை. இரண்டாவது, நம்மை நாமே நாம் ஞானி என்று சொல்றதுனால தேவனை சார்ந்து இருப்பதில்லை. இங்க எத்தனை பேர் ஞானின்னு ஒத்துப்பீங்க? யாருமே ஒத்துக்கலாம். எத்தனை பேர் முட்டாள்னு ஒத்துப்பீங்களா? யாரும் ஒத்துக்க மாட்டோம். பாதி முட்டாள் பாதி ஞானினா அதுக்கும் யாரும் ஒத்துக்கல. ஆனா உள்ளுக்குள்ள நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? ஞானி என்று நம்மளை ஒத்துக்கொள்கிறோம். ஏன்னா இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை இதிலிருந்து உங்களை உடைக்கிறவரா இருக்கிறார். ஏன்னா நாம் புத்திசாலி, நாம் ஞானின்றனாலதான் தேவனை சார்ந்து வாழது தடையா இருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் படிக்க வேண்டாம், 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது, மிக கொடிய பஞ்சம் சமாரியாவிலே. எப்படிப்பட்ட பஞ்சம்? இன்னைக்கு உன் பிள்ளைய நம்மெல்லாம் கொண்டு சாப்பிடலாம், நாளைக்கு என் பிள்ளைய கொன்று சாப்பிடலாம்னு ஒரு பஞ்சம். அவ்வளவு பெரிய மிக கொடூரமான பஞ்சத்துல இருக்காங்க. அப்ப எலிசா என்ற தீர்க்கதரிசி வரான். வந்து என்ன சொன்னா? ராஜாவின் இடத்துல 2 ராஜாக்கள் புத்தகம் 7:1 பாருங்க, சமாரியன் வாசலே ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று எலிசா தீர்க்கதரிசி சொல்றான். என்ன சொல்றான்னா, இவ்வளோ பஞ்சத்துல இன்னைக்கு அடுத்த ரொம்ப சீப்பா கிடைக்கும் இன்னைக்கு அப்படின்னு சொல்றான். உடனே இந்த வாய் கொழுப்பு இந்த ஞானின்னு நினைக்கிறாங்கல்ல, அவன் பாரு, அதுல 2nd வசனம் படிங்க. ஒருத்தர் சொல்றான் பாருங்க, வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் பாருங்க, ஞானியா இருந்து இப்படிதான் சில நேரத்தில் நம்மளே வாயில வெடி வச்சுக்காது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு. ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னே எங்க ஃபேமிலி சின்ன ஒரு பிரச்சனை நடந்தது. பிரச்சனை நடந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் போலான்றப்ப எங்க ரேஷன் ஒருத்தர் சும்மா ஒரு வார்த்தை விட்டது எங்க அண்ணா என்ன பண்ணாரு? பிடிச்சி கடிக்கன்னு திட்டி விட்டுட்டாரு. ஏன்னா அவர் அப்பதான் ஞானின்னு பேச வராராம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு போலான்றப்ப ஒரு அறிவுரை சொல்ல வந்தாரு. இப்ப இது மாதிரிதான் நம்ம இடத்துல நம்ம ஞானின்னு நினைச்சுக்கிறது, புத்திசாலி நினைச்சிட்டு சில காரியங்களை செய்யறது. எப்படி செஞ்சா பாருங்க, வானத்துல மேகம் ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு எலிசா மூலியமா. ஆனா இவன் வானத்துல மிதக வந்தாலும் இவளை கிடைக்காதுன்னு சொல்றான். நீதிமொழிகள் 3:5 வாசிங்களேன். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உன் சுய புத்தியின் மேல் ஆமா கர்த்தர் மேலதான் நம்பிக்கையா இருக்கணும். நம்ம ஞானி நினைக்கூடாது, சுய புத்தி மேல் நம்ம சாராம கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? ஏன் திரும்ப ஆண்டவர் நம்ம இடத்துல இருக்கிற, நம்ம ஆண்டவருக்கு எந்த வேலையும் கொடுக்கறது இல்லை. அதனால ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிறது இல்லை. நம்ம அவருக்கு வேலை கொடுத்து அவர் இருப்பாரு. நம்மை நாமே யோசிச்சு நம்மளே ஞானி நம்மளே புத்தின்னு நினைச்சு நம்மளோட யோசனை பண்ணா அவருக்கு அங்க இருக்குன்னு அவசியமே கிடையாது. அவர் அங்கனால இருக்கிறது இல்லை. அப்ப நாம் தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா தேவனை சார்ந்து நம்ம நினைச்சு பாருங்க, பேதுரு கடல் மேல் நடந்தான், அதுக்கப்புறம் யாரும் நடந்தாங்களா? நடக்கவே இல்லை. ஏன் அந்த இடத்துல ஏன் பேதுரு நடந்தான் அந்த இடத்துல? ஏன்னா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அங்க இருந்தாரு, அதனால நடந்தா. அந்த இடத்துல நம்ம இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிருப்போம்? நடந்திருப்போம் இல்லைங்களா? இதே சாத்ராக் மேசா கூட என்ன சொன்னாங்க? உன்னை எங்க போடுன்னாங்க? அக்னியில போடுன்னு சொன்னாரு. ஆனா என்ன சொன்னா? இல்லன்னா டே என்ன சொன்ன? ராஜா டே என்ன கும்பிடு, இல்ல என் கடவுளை கும்பிடு, இல்லைன்னா உன்னை அக்னி போட்டு விடான்னா. அவன் என்ன சொன்னான்? சாத்ராக் மேசா, போடா, நான் என்ன சொல்றேன், எனக்கு நான் சார்ந்திருக்க தேவன் என்னிடத்துல இருக்காரு, அது நீ அக்னியில போட்டாலும் சரி,
நீ சிங்க குகையில போட்டாலும் சரி நான் தப்பித்துக் கொள்வேன். அதான் தேவனையே சார்ந்து இருக்கணும். அப்பதான் எல்லா கண்ணும் வெற்றி கிடைக்கும். அதை விட்டு நம்மளே நம்ம அறிவாளி நம்ம ஞானி நினைக்க கூடாது. ஏன்னா என்னைக்கு நம்ம இந்த முட்டாள் நினைக்கிறோமோ, என்னைக்கு நம்ம அறிவில் நினைக்கிறோமோ. ஏன்னா ஆண்டவர் பாருங்க, நம்ம அறிவில்லா இருந்தாலும் நம்ம படிச்சாரு, அதெல்லாம் நான் ரசித்தார், நம்மளை தெரிந்து கொண்டார். ஏன்னா அப்படிதான் பாருங்க, ஆதாம் அவள் இது பண்ணாரு. ஆனா ரொம்ப யோசனை நினைச்சு என்ன பண்ணா, அந்த கனியை சாப்பிட்டான். கடைசியில் அவர் துரத்தி விட்டுட்டாரு. அதனால நம்ம நினைக்கணும், நமக்கு அறிவில்லை நினைங்க, அப்ப தேவன் நமக்கு அறிவா இருக்கிறார். நம்ம பலனெல்லாம் நினைங்க, தேவன் நமக்கு பலனா இருக்கிறார். அப்ப நம்ம கோழை நினைங்க, அப்ப அவர் வீரனா இருக்கிறார். நமக்கு எல்லாமே அவரா இருக்கிறார் என்று அவரையே சார்ந்து கொள்கிறவராய் இருக்கணும். மூன்றாவதாக என்னன்னா, நாம் நம்முடைய ஏன் கர்த்தரை சார்ந்து கொள்வதில்லை என்று சொன்னால், நம்முடைய சுயம் தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறது. சுயம்னா என்னன்னா, நம்முடைய பலம், பணம், அதிகாரம் இவையெல்லாமே கர்த்தரை சார்ந்து இருப்பதில்லை. ஏன்னா தேவ வசனமும் வார்த்தைகளும் கேட்க நல்லாதான் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் அவர் சொல்லி நான் கேட்கணுமா, ஏன்னா எங்கிட்ட பணம் இருக்குது, அவர் சொல்லி நான் அந்த வார்த்தையை கேட்கணுமா, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நிம்ரோத்தை குறித்து பாக்குறோம். வாசிங்களேன், ஆதியாகமம் 10:9. பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன்றான். கர்த்தருக்கு முன்னாடி யாரும் சண்டை போட முடியுமாங்க? சண்டை போட ஜெயிக்க முடியுமா? ஆனா நான் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன்றான். அப்படின்னா அவன்கிட்ட பலம் இருக்குதுன்றான். அவன் ஒரு ராஜா, அவன் ஒரு பணக்காரன், அவன் செல்வாக்கு மிக்கவனா இருக்கிறதுனால அவன் ஆண்டவருக்கு எதிர்த்து நிக்கிறவனா இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா பணக்காரன் யார் நினைச்சு நம்ம அப்படி நினைக்கிறோமோ, தேவனுக்கு சார்ந்து இல்லாமோ அவங்களுக்கு எங்க இடம் காத்திருக்குது? நரகம் தான். அதே போல அரசியல்வாதி அப்படிதான். நான் பெரிய அரசியல்வாதி நினைச்சாங்க, அவங்களுக்கு எங்க இடம் காத்திருக்குது? நரகம் தான். நாம் தேவனை சார்ந்து இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா பணம் பதவி எல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான் இருக்கும். ஏன்னா பார்வோன் அப்படிதான் சொன்னான். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுறதுக்கு என்ன சொன்னா, நான் விடமாட்டேன், நான் தான் கடவுள், கர்த்தர் சொன்னா நான் விட்டுருமான்னு சொன்னான். அப்படி ஏன்னா அவனுடைய சுயம், அவனுடைய பலர்னால அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அங்க விடாமல் இருந்தான். ஏன்னா ஒரு பாஸ்டரோட சாட்சி கொண்டு கேட்டேன். ஒரு பாஸ்டர் வீட்டு ஜெப கூடுகைக்கு போனாராம். போறப்ப ஒரு வீட்டுக்கு போன ஒரு லேடி இருந்தாங்களா. அவங்க என்ன சொன்னாங்களா, பக்கத்து வீடு 4 வீடு தள்ளி ஒரு லேடி இருக்காங்க, அவங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க, அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்கலாம்னு சொன்னாங்களாம். அப்ப இந்த பாஸ்டர் என்ன பண்ணாராம், சரி ஜெபம் பண்ணலான்னு அந்த விசுவாச வீட்டுக்கு போயிட்டு அந்த லேடி வீட்டுக்கு போனாங்களாம். அங்க போய் உள்ள பார்த்தாக்க ஒரு சிங்கம் படுத்திருக்குதான். என்ன படுத்துதான்? என்ன சிங்கம்? ஆண் சிங்கம். அதாவது அவங்க வீட்டுக்காரர் படுத்திருக்காரு. அவங்களுக்கு கிறிஸ்டின் ஆகாது. சரி, இந்த பாஸ்டர் என்ன பண்ணா, போயிட்டு அண்ணாச்சி சௌக்கியமா அவர் ஜெபம் பண்ணிட்டு போயிடணும்னா அந்த ஆள் என்ன பண்ணாரா, சட்டையை எடுத்து துண்டை எடுத்து உதறிட்டு போய் பெட்ல படுத்து வந்து போய் கிச்சன்ல படுத்துக்கிட்டாராம். இவர் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு திரும்பி போனா அவர் அமைதியை கட்டில் மேல உட்காந்து இருந்தாராம். கட்டில் மேல இருந்தா அவரால் நடக்க முடியல. ஏன்னா சில நேரம் அப்படித்தான், நம்ம பலம் இருக்குதுன்னு நினைக்கிறோம், ஆனா இப்ப அவனால நடக்க முடியாம போயிடுச்சு. ரொம்ப ஒல்லி ஆயிட்டா, வியாதி அதிகமா வந்துருச்சு. ஏன்னா இந்த முறுக்கு நம்ம உடம்புல இருக்கிற முடிய நம்ம யாரையுமே பார்த்து அசர்றது இல்லை. கடவுளா இருந்தாலும் நம்ம அசர்றது, ஏன்னா நம்ம கிட்ட பலம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனா முறுக்கு எவ்வளவு நாள் இருக்கமா இருக்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான், அதுக்கப்புறம் இருக்காது. இப்ப நம்ம தேவனை தான் பணமோ பலமோ எல்லாமே ரொம்ப நாளைக்கு வராதுங்க. தேவனையே சார்ந்து இருக்கிறவர்களா இருக்கணும். நீதிமொழிகள் 17:22 என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 17:22. மன மகிழ்ச்சி நல்ல அவசரம். சந்தோஷமா இருக்கணும், பலமா இருக்கணும், முறைச்சிட்டே இருக்கிட்டே இருக்க கூடாது. சந்தோஷமா சிரிங்க, சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா இதை முன்ன சொன்னது மாரி, ஏன்னா பணம் அதுக்காக நான் பணம் இருக்குது பலம் இருக்கிறவங்க கெட்டவங்க நான் சொல்ல வரல. ஏன்னா தாவீதை குறித்து தாவீதை விட ஒரு அழகாவன் யாருமே இல்லை. தாவீது கொடுத்த ராஜா அவனை மாரி யார் ராஜா இல்லை, அவனை கொடுத்து பணம் அதிகமா இல்லை, அவனோட அழகு யாருமே இல்லை. இருந்தாலும் அவன் தேவனையே சார்ந்து இருந்தவனா இருக்கிறான். அப்ப நாம் தேவனையே சார்ந்து இருக்கணும். அதுதான் அந்த பேர் மோசஸ் ராஜசேகர் அவர் ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க. அது ஒரே ஒரு பாட்டு, நடக்க முடியல டேடி அந்த வசனத்துல, என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் பலபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல, என் தோல் பலத்தால் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன் கடக்க முடியல. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அது இன்னொன்னு இது கூட பாருங்க, என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல,
என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், எதுவுமே படைக்க முடியலையாம். என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. இப்படி ஒரு சாங். அதுல பாருங்க, எல்லாமே நம்ம சுயபலத்தினால நிறைய நேரம் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம இப்ப சின்ன வயசா இருக்கோம், ஒரு ஏஜா இருக்குன்றது நம்மளால சுயபலம் எல்லாம் முடிச்சலான்னு. ஆனா அது வந்து நிரந்தரமே கிடையாது. ஓகேங்களா? அதனால நாம் இந்த 3 காரியங்கள், ஏன்னா ஆவி மண்டல ஒரு வெளிப்பாடு இல்லாதனால, நம்ம ஒரு ஞானின்ற இருக்கிறனால, இன்னொன்னு நம்ம வந்து நம்முடைய சுயம், அதாவது பணம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், தேவனை நாம் சார்ந்து இருப்பதே இல்லை. இந்த 3 குறிப்போட நிறைய செய்தின்னு ஒரு கதை. ஒரு அப்பா என்ன பண்றாரு, ஒரு புக்கெல்லாம் கீழே வீட்டுல இருந்து மேல வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போறப்ப என்ன பண்றாரு, அந்த சின்ன பையன் என்ன பண்றான், நானும் புக்கு உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு தூக்குறான். தூக்கிட்டு போனா பெரிய புக்கை தூக்க முடியல, உக்காந்துட்டான். உடனே அழுகுறான். அவங்க அப்பா மேல எட்டி பாக்குறாரு. என்னப்பான்னாக்க என்ன சொல்றான், புக்கை தூக்க முடியல. சரி, சின்ன புக்கை தூக்குறான்னா தூக்க முடியலன்றான். அவங்க அப்பா என்ன பண்ண, கீழே வந்து அந்த பையனோட அந்த புக்கையும் சேர்ந்து தூக்கிட்டு போறாரு. இது எதுக்காக சொல்றேன்னா, நம்ம கிட்ட எவ்வளவு பாரம் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு கவலை இருந்தாலும், நீங்க தேவனை சார்ந்துருங்கன்னா அவர் உங்களையும் தூக்குவாரு, உங்களுடைய கவலைகளையும் தூக்குவாரு, உங்க கஷ்டத்தையும் எல்லாத்தையும் தூக்கி அவர் உங்களுக்கு விடுதலை தருகிறவரா இருக்கிறார். இந்த 3 காரியம் சொன்ன, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆவி மண்டலத்துல அவர் வெளிப்படும். சரி, அது உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி நான் ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ஆபிரகாமை குறித்து தெரியும் இல்லைங்களா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு, உனக்கு ஒரு பிள்ளை தருன்னு சொன்னாருங்களா? யாரு? ஈசாக்கை கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணா, ஒரு ஆகார் மூலியமா ஒரு இஸ்மாவேலை தேர்ந்தெடுத்துட்டான். ஆமாங்களா இல்லையா? இஸ்மாவேல் வந்து மாம்சத்தோட பிறந்தவன். ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணா, ஆவியினால் பிறந்தவன் இல்லையா? தேவனோடு கொடுத்ததுனால. யார் நிரந்தரமா இருந்தது? ஈசாக்குடைய ஆபிரகாமோட யார் இருந்தது? ஈசாக்கு தான் இருந்தான். ஏன்னா இஸ்மாயில் போயிட்டான், ரொம்ப நாள் நின்று. ஆனா நிரந்தரமா இல்லை. அதான், ஏன்னா நம்ம மாம்சம் மூலியமா நம்ம சம்பாதிக்கிறது எதுவுமே நிக்காதுங்க. அதே பாருங்க, ஈசாக்கு தான் கூடயே இருந்தான். அது நிரந்தரமற்றதா இருக்கு. இஸ்மாவேல் நிரந்தரமற்றது. அது காற்றை போல பறந்து போயிடும், புகையை போல அண்ணால் போயிடும், ஒண்ணுமே இருக்காது. ஆனால் அந்த தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமே நமக்கு நிலைக்கிறதா இருக்கிறது. நீதிமொழிகள் 10:22 வருங்களேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 10:22. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தெரிகிறதா இருக்குது. கர்த்தர் என்னைக்கு உங்களை ஆசீர்வாதமா பண்றாரோ அப்பதான் ஐஸ்வர்யம் உங்களுக்கு நிலைத்து நிற்கிறதா இருக்கிறது. அதை விட்டு நம்மளே நம்மளுடைய சுய புத்தியினால நம்ம சம்பாதிக்கணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நிலைக்கவே நிலைக்காது. அது கூட வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்களேன். 1 தீமோத்தேயு பாருங்க, பண ஆசை. நம்ம ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாருன்னா அது நிலைக்கும். நம்மளா தேடினா என்ன பண்ணும், அழிஞ்சுதான் போகும். அதான் அண்ணால் சொல்றா, கர்த்தரிடத்தில் கேட்டேன், அவ சாமுவேலை பெற்றுக்கொண்டேன். அவ யாருக்கிட்டையும் போய் அழுவல, கர்த்தரிடத்துல சார்ந்து, கர்த்தரையே சார்ந்து கர்த்தரிடத்துல கேட்டால் சாமுவேலை பெற்றுக்கொண்டவளா இருக்கிறான். அதான் தாவீதுன்னு சொல்றான் 121:1-2, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு மேலாக அவன் ஆண்டவர் இடத்துல தான் அவன் கேட்கறதை பார்க்கிறோம். அப்ப தேவனை சார்ந்துதான் நாம் இருக்கிறதா இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட் என்ன சொன்னேன், ஞானி என்று நினைத்தோம். ஆண்டவர் வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டு போறப்ப எல்லாத்துக்கும் என்ன கொடுத்தாரு, சாப்பிட்றதுக்காக மன்னா கொடுத்தாரு. அத பாருங்க, ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, நிறைய மன்னாவை எடுத்துக்கிட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு போதுமானதை எடுத்துக்கோங்க, நாளைக்கு நான் தரேன் அப்படின்னு. நிறைய பேர் ஞானி புத்திசாலி நினைச்சாங்க, சரி நாளைக்கு சேர்ந்து எடுத்துக்கலாம். ஏன்னா கர்த்தர் நாளைக்கு தூங்கிட்டான்னா என்ன பண்றது? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவன் என்ன பண்ண, அடுத்த நாளைக்கு எடுத்துட்டு என்ன பண்றான், பக்கத்து வீட்டுக்கு கேட்டா அவன் பத்திரமா நம்ம வீட்டுக்கு நம்ம என்ன சொல்றோம், புளிசாதத்துல புளி ஊத்து வை, உப்பு போட்டு, அப்படி ஒவ்வொருத்தரும் வச்சு அடுத்த நாள் என்ன ஆச்சு, அது கெட்டு போய்கிட்டுதா இருக்கிறது. அதுலயும் ஒரு நல்ல வசனம் பாருங்க, 17 நினைக்கிறேன், 16-17 வாசிங்களேன். யாத்ராமம் 16-17 பாருங்க. சில கொஞ்சமா எடுத்துட்டாங்களாம். சில பேர் ஞானின்னு அதிகமா எடுத்தான், அவனோட பொருளா கெட்டு போச்சு. சில பேர் கொஞ்சமா எடுத்தாங்க, அவங்க என்னாச்சு பாருங்க, படிங்க.
18 பாருங்க, கொஞ்சமா இருக்கணும் குறையும் இல்லை. எவ்வளவு அசனம் பாருங்க. நிறைய பேர் அதை நினைக்கிறோம், நம்ம கம்மியா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்காதீங்க. நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் யாரை சார்ந்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியமா இருக்கிறது. நீதிமொழிகள் 3:7 கூட பாருங்க. நீதிமொழிகள் 3:7, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நம்ம பாருங்க, நீதி நம் ஞானி என்று நம்ம எண்ணவே கூடாதுங்க. கர்த்தரையே சார்ந்து எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் உன்னை எப்ப ஞானி ஆக்கணும், அவர் எல்லாத்துக்கும் தெரியும். எப்ப உன்னை ஆசீர்வதிக்கணும் எல்லாமே அவருக்கு தெரியும். அல்ல, கர்த்தரையே நாம் சார்ந்து இருக்கிறவர்களா இருக்கிறோம். மூன்றாவது, ஏன்? ஏன்னா நமக்கு கிடைக்கிற சுயம் பலம் பணம்னால இல்லைங்களா? அப்சலோமை குறித்து உங்களுக்கு தெரியும். தாவீது ஆண்டவர் 17 வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் சவுல் ராஜாவா இருக்கிற 30 வருஷம் முடிய பொறுமையா காத்திருந்தாரு. ஆனா இந்த அப்சலோம் என்ன பண்ணா பாருங்க, ராஜா அவங்க அப்பா ராஜா தானும் ராஜாவா ஆகணும்ட்டு 50 குதிரை 50 கார் அது எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ண, நம்மளும் ராஜாவை நினைச்சான். கடைசியில் என்ன பண்ணா, கர்வாலி மரத்திலே மாட்டிக்கிட்டான். சிக்குண்டு போன எல்லாம் பண்ணாங்க, அவனை வெட்டி போட்டார்கள். அதே பாருங்க, தாவீது பொறுமையோட, ஏன்னா எனக்கு முன்னாடி ஒரு ராஜா இருக்கான், கர்த்தரே என்னை அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தாலும் கூட ராஜாவாக சவுல் இருக்கிறதுனால அவன் பொறுமையோடய காத்திருந்தான். அதுதான் நம்ம செய்யணும், பொறுமையா காத்திருக்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நம்மளை எப்ப ஆசீர்வதிக்கணும், நம்ம எப்ப ராஜா ஆகணும், கர்த்தருக்கு தெரியும். ஆனா நம்மளா போய் எனக்கு நம்மளா மேன்மை பாராட்டக்கூடாது. நானா போய் ஸ்டேஜ்ல ஏற்றி எனக்கு ஒரு சேருங்க என் சேருங்க நம்ம கேட்க கூடாது. கர்த்தர் என்னைக்கு ஆசீர்வதிக்கிறாரோ அன்னைக்குதான் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கடைசியா ஒண்ணு சொல்லிட்டேன், ஒரு தேவ ஊழியக்காரன் ஒருத்தர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், ஏன்னா இது எதுக்காக சொல்ல வந்தா முக்கியமா, அந்த ஊழியக்காரன் நிறைய ஊழியம் செய்தாராம். ஊழியம் செய்து நிறைய சபைகள் ஆரம்பிச்சாரு, விசுவாசிகள் அதிகமாச்சு, பணம் அதிகமாச்சு, நிறைய கிளைகள் ஆரம்பிச்சு நிறைய பண்ணாராம். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, நிறைய கூட்டம் அதிகமானவொடனே நிறைய சபைகள் அதிகம் மறிச்சிட்டாரு. இப்ப இறுதி சடங்கு நடத்தணும். இறுதி சடங்கு நடத்துறப்ப என்ன சொன்னாராம், எல்லாம் நடத்த வர்றப்ப திடீர்னு எழுந்திரிச்சிட்டாராம். எழுந்தோடனே அந்த பாஸ்டர் பெரிய அந்த அவரு கூட அந்த பாஸ்டர் கேட்கிறான், பாஸ்டர் நீங்க இறந்துட்டு போனீங்களே பரலோகெல்லாம் பாத்தீங்களா அப்படின்னோடனே ரொம்ப சோகமா அழுந்தாராம். ஏன் பாஸ்டர் அங்க போனா உங்களுக்கு அந்த கிரீடம் கொடுத்தாங்களா, எத்தனை முத்துக்கள் இருந்துச்சு அப்படின்றப்ப அவர் அழுந்துட்டே சொன்னாராம், ஏன் பாஸ்டர் அழுது, நான் போன கர்த்தரை பார்க்கவே இல்லையா, இயேசு கிறிஸ்து பார்த்தேன் அப்படின்னு அழுது. அவன் ஏன் பாஸ்டர் சோகமா இருக்கீங்க, உங்களுக்கு அங்க பெரிய பங்களாலாம் இல்லையா அப்படின்னா சோகமாவே இருந்து சொன்னாராம், இயேசு கிறிஸ்து நான் பார்த்தேன். அப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னாக்கா, அவர் ஒண்ணுமே சொல்ல அழுந்து அவரும் சோகமா இருந்து எடுத்து சொன்னாரு, ஏண்டா நீ இவ்வளோ வசதி எவ்வளோ எல்லாம் படிச்ச, ஆனா என்னை சார்ந்து நீ ஒண்ணுமே செய்யல, எல்லாம் உன்னுடைய சுய புத்தியினாலே நீ செஞ்ச, என்னமே எந்த வார்த்தையும் என்கிட்ட கேட்கவே இல்லை, ஆனா உனக்கு இங்க இடமே இல்லையேடா அப்படின்னு சொன்னாரா. நான் இதுக்காக சும்மா ஒரு கதை தான் எதுக்காக சொல்றேன்னா, அப்படி ஒரு பாஸ்டர் இருந்து அப்படி செஞ்சாக்குமே அவருக்கே பரலோகத்துல இடம் இல்லைன்னா நம்ம செய்யற காரியத்துல எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நம்ம குடும்பம் நடத்துறோமா, கர்த்தரை சார்ந்துதான் இருக்கணும். ஒருவேளை படிக்கிறீங்களா, கர்த்தரை சார்ந்து, வேலைக்கு போறோமா, எல்லா காரியத்திலும் நாம் கர்த்தரை சார்ந்து இருந்தா மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்பதான் நம்ம ஆசீர்வதிப்பார். நம்ம பாட்டில் நம்ம வாக்குலயே நம்ம செஞ்சாக்க நீங்க என்னமோ செய்ய நான் என்னமோ தான் விட்டுவாரு. அப்ப ஒருவேளை இத்தனை நாள் எப்படி இருக்கணும், நாம் கர்த்தரை சார்ந்து வாழுங்க, ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.